விஜய் பாக்குறது வந்து எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. நான் சொல்றதுனே தெரியல. அப்படி ஜாலியா இருக்கும் போல ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. என்ன பண்றது தெரியல. விஜய் எப்படா பாப்போன்ட்டு இருக்கு. உள்ள போவோம் அப்படிலாம் இருக்குது. செம கஷ்டப்பட்டு வந்தோம். அங்க இருந்து ஐங்குடி பாலத்துல இருந்து நாங்க வரோம். பஸ்ஸ பிடிச்சு விஜய பார்த்தே ஆகணும். அதுல செத்தாலும் பரவாயில்ல, விஜய் நான் பார்த்தே ஆகணும். அந்த கூட்டத்துல நான் சிங்கி போனாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்லன்னு வந்துட்டேன். அவ்வளவு விஜய் ஃபேனு நானு. அவ்வளவு வெறியா இது வரணும்னு அவர் சொன்னதுல இருந்து செம்ம இதா இருக்குது. அவர் எப்படா பாப்பான்னு இருக்கு. விஜயோட வெற்றிக்கு எந்த அளவுக்கு தேவை முடியுங்க? எந்த அளவுலாம் இல்ல, அவருக்குதான் நான்லாம் ஓட்டு போடுவேன். நான் தமிழ்நாட்டுல எல்லாம் இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ஓட்டு அவருக்குதான் போடுவேனே. நான்லாம் இங்க வந்து பாண்டிச்சேரி நிப்பாங்க, ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவேன். அவருக்கு தான் ஓட்டு போடுவேன், வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன். யாரா இருந்தாலும் விஜய்க்காக மட்டும் தான் போடுவோம் ஓட்டு. ஏன் எதனால விஜய்க்கு? எங்களுக்கு விஜய் தான் பிடிக்கும், எதுக்குமே விஜய் தான். அதனால விஜய் மட்டும்தான். வந்திருக்கீங்க? விஜய் கூட்டிருக்காருல்ல தளபதி, அதுக்காக வந்து. பாண்டிச்சேரியில எப்படிங்க இருக்கு? அவருடைய வரவேற்பு பயங்கரமா தான் இருக்கும். ஆனா அவர் நடிகரா உங்களுக்கு பிடிக்கா இல்ல அரசியல் தலைவரா பிடிச்சிருக்கா? முதல்ல நடிகரா பிடிச்சது, இப்போ பாலிட்டிஷியன் வந்ததுக்கு அப்புறம் பாலிட்டிஷியன் இன்னும் ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப மாற்றுக் கட்சியில இருந்து நிறைய பேர் இணையறாங்க. இதனால வந்து உங்களுக்கு வாய்ப்பு போகுது இல்லையா? இது எப்படி பாக்குறீங்க? இல்ல வாய்ப்புலாம் யாருக்கும் போகாது. இருக்கிற வாய்ப்பு இருந்துட்டு தான் இருக்கு. வரவங்க வந்தாலும் அதுக்கான பலம் இன்னும் சேர்ந்துட்டு தான் இருக்கு கட்சிக்கு. இல்ல காலங்காலமா நீங்க கொடி நட்டிருப்பீங்க, காலங்காலமா விஜய்க்கு போஸ்ட் ஓட்டிருப்பீங்க. உங்களை விட்டு இப்ப அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போகுது இல்லையா? அந்த வாய்ப்பு போகாதுங்க. அது அவங்கவுங்களுக்கு தளபதி வந்து என்னன்னா, யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதனால இப்போ வரவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க, ஆல்ரெடி இருந்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. யாருக்கும் வாய்ப்புலாம் போகாது. நாங்க பழையபடி போஸ்ட் ஓட்டினாலும் சரி, கட்சி கொடி கொடுத்தாலும் சரி, எங்களுக்கான வாய்ப்பு எங்க கொடுக்கணுமோ கொடுத்துதான் வச்சிருக்காங்க. கொடுத்தா இருக்கு. அதனால உங்களுக்கு ஏதோ அதை குறித்து மாற்று கருத்து இல்ல? மாற்று கருத்துலாம் இல்ல. செங்கோட்டையன் இணைஞ்சிருக்காருல, எப்படி பாக்குறீங்க? வலுன்னு நினைக்கிறீங்களா? வலு ஒரு 70 வருஷம் 50 வருஷம் கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து நம்ம இதுல இணையறாரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற கட்சியில வந்து பல ஊழல் புகார்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனா அவர் பேர்ல மட்டும் ஒரு ஊழல் புகார் கூட இருந்தது கிடையாது. நல்லவங்க தளபதி சொன்ன மாதிரி தான், நல்லவங்க வந்து நல்லது செய்யறவங்க நல்லதுக்கு வந்துட்டே இருப்பாங்க. அப்ப வரவேற்கீங்க? வரவேற்கு, கண்டிப்பா வரவேற்கு. இன்னும் விஜய்க்கு ஓட்டு போடணும்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. நல்லதுதான், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்.